படம் நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு கேரளா பேஸ்டான படம். கேரளாவோட இயற்கையை அழகா காமிச்சிருக்காங்க, நேச்சுரலா காமிச்சிருக்காங்க. ஒரு ட்ரிப்பு போறவங்களுக்கான படம். ஸோ ட்ரிப் வந்து பிளான் பண்றீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியா பிளான் பண்ணுங்க, தனியா போய் மாட்டிக்காதீங்க. ஸோ அங்க ஒரு அவங்க ஒய்ஃப்க்கு கொடுக்குற ஹராஸ்மெண்ட்டை எப்படி அழகா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒய்ஃப் வந்து எவ்வளவு ஸ்டன் பண்ணி ஹஸ்பண்டையும் தன்னையும் காப்பாத்திக்கிறாங்கன்றதா படம். ஸோ படம் 1.5 மணி நேரம் என்கேஜா வச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல தெரியலையே அதை எப்படி. பட் யங்ஸ்டர்ஸ்க்கான படம், யங்ஸ்டர் போய் பார்க்கலாம். தனியா ட்ரிப் போறவங்களுக்காக படம். ஸோ உமன் ஹராஸ்மெண்ட் இருக்கு. ஸோ அதை வல்கரா காட்டாம அதை பெருசா மையமா வைக்காத, பெண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா அந்த அந்த பொண்ணே எப்படி தன்னை காப்பாத்திக்கலான்ற மாதிரி காமிச்சிருக்காங்க படம். படம் லீஷ் வந்துட்டு நல்ல படம் தான். இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு நல்ல மெசேஜான ஒரு ஃபில்மு. இன்னொரு விஷயம் வந்துட்டு லேடிஸஸ் வந்துட்டு எப்படி அபியூஸ் பண்றாங்க, ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு சேஃபா இல்லாம வந்துட்டு பொண்ணுங்க போறத வந்துட்டு எப்படி அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறானுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அழகா வந்து காட்டியிருக்காரு. ஓகே, டைரக்ஷன்ஸும் சரி, ஸ்கிரீன் பிளே சரி, நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. அதுல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு கிளாரிட்டியா கொடுத்துருக்காங்க. அது எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பா பாருங்க எல்லாரும். தேங்க்யூ. ஸ்டோரி என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு லவ்வர்ஸ் 2 பேர் வந்து ஒரு ஊர் சுத்தி பார்க்க போறாங்க. அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்கு போறாங்க. தெரியாத ஒரு ஏரியாக்கு வரும்போது அங்க இருக்கிற ரிசார்ட்ல மக்கள் எப்படிலாம் இருக்காங்க, ஒரு காட்டு மிராண்டியான மக்கள் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி ஒரு பொண்ணுங்களை எந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது அந்த படத்தோட கதை. அண்ட் ஓவரால் இந்த படத்துல வந்து ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கவங்க எல்லாமே நியூ ஃபேஸஸ். ஆனா எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் அவங்கவுங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. அழகா ஒரு போர் அடிக்காம அந்த ஃபாரஸ்ட் பிளஸ் ரிசார்ட் இதுக்குள்ளவே தான் போகுது. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இல்லையா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்கு. மியூசிக் வந்து மியூசிக் டைரக்டருக்கு தான் ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லணும். அண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய த்ரில்லர்ஸ் பார்ப்போம் இல்லையா, நம்ம நிறைய த்ரில்லர்ஸ் பார்க்கும்போது ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பட் சச் டிஃப்ரெண்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம் லீச்சுங்கிறது. ஸோ கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. மியூசிக் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. எப்படி சொல்றது, உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இது டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் அதோட பயங்கரமா பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். வந்து பார்க்கலாம் பிரதர். அது ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க, தாராளமா வந்து பார்க்கலாம். கிட்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும், தாராளமா வந்து எல்லாருமே பார்க்கலாம் பிரதர். படம் சூப்பரா இருக்குங்க, எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. மலையாள மூவி தான், தமிழ்ல டப் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு 6 பேர் தான் மொத்தமே கேரக்டர். அந்த 6 கேரக்டர் வச்சு இந்த காட்டுக்குள்ள பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஒரு ட்ரோன் கேமரா ஷாட்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம். ஒரு ஹாரர் படம் அந்த மாதிரி கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஃபைட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு ஒரு 45 ஹவர்ஸ் வந்து ஃபைட்டு தான் இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. படம் பார்த்தேன், நல்லா இருக்கு. ரிச் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து ரெசார்ட்ல மாட்டிக்கிறாங்கல்ல, தனியான இடத்துல எந்த சேஃப்டி இல்லை, அதுக்காக அது மாதிரி எடுத்திருக்காங்க. படம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாகவே எடுத்திருக்காங்க. டைம் போகிறதே தெரியல, போர் அடிக்கல, போர் அடிக்காமல் போகுதுங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப படம் பார்க்கலாம் ஒரு தடவை. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு சில சீன்ஸை தவிர்த்து தான் நல்லா இருக்கும். பட் ஓகே, நல்ல ஒரு சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக. கேமரா தமிழ் டப்பிங் மாதிரி தெரியல, அது மாதிரி தமிழ் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அதெல்லாம் படம் பரவாயில்ல, ஒன்ஸ் பார்க்கலாம். படம் வந்து விஷுவலா கேமரா வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 3 சாங் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கேட்கறதுக்கே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்புறம் நெகட்டிவ் ரோல்ல ஒரு பொண்ணு பண்ணியிருந்தாங்க. அதான் பொண்ணு நல்லா பண்ணியிருந்தாங்க. காட்டுக்குள்ள வந்து கேமரா வந்து வேற லெவலில் காட்டியிருந்தாங்க. ஒரு ரிஸ்கியான இடத்துலலாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் இது இல்லை, காடை வந்து விஷுவலா பாக்குறதுக்கு வரலாம். ஒரு காட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ஃபுல் படமே காட்டுல தான், ஒரு ஃபாரஸ்ட்ல தான் வந்து ஃபாரஸ்ட் வந்து அழகா காட்டியிருக்காங்க. அந்த ரிஸ்கியான இடத்துல அந்த ஜீப் வந்து ஒரு அந்த இடத்துல போக முடியாது, அந்த இடத்துல எல்லாம் போய் அதை கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது, பாக்குறதுக்கு விஷுவலா நல்லா இருந்தது.
மியூசிக் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 3 சாங் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படமே. ஆக்சுவலா சொல்ல போனா காட்டுக்குள்ள நடக்கிறதுனால பேக்ரவுண்ட் மியூசிக் தான் படமே. அந்த படம் வந்து லிச்சுனா அட்டைப்பூச்சி. இந்த காட்டு அட்டைங்கிறது நம்ம ஊர்ல அந்த அட்டை கிடையாது. ஏறுன்னா அவங்கள உரியாம விடாது. அப்படி ஒரு 5-6 மனிதர்கள் காட்டு அட்டையோட மோசமா வந்த ஒரு காதல் ஜோடி கிட்ட பிஹேவ் பண்றாங்க. அந்த காதல் ஜோடி திரும்பி அவங்கள பழி வாங்கினுச்சா இல்லையாங்கிறது அந்த லிச் படத்தோட கதை. அதை வேற லெவல்ல சொல்லியிருக்கிறாங்க. காட்டுவாசி மனிதன் அதுல ஒருத்தர் இருக்காரு. குதிரையும் எதுவுமே ஐயனார் மாதிரியே வராரு. ஆபத் பாந்தவனா கிளைமாக்ஸ்ல வந்து இந்த ஜோடியை அந்த காட்டை விட்டு வெளியில அனுப்ப முயற்சி பண்றாரு. அவருடைய முயற்சி வெற்றிப்பட்டதா இல்ல அதுக்கு முன்னாடியே இந்த பெண் சீரழிக்கப்பட்டாளா என்ன, திருப்பி பழி வாங்கினாங்களா இல்லையா? ஒரு டாக்டர் ஃபேமிலி அந்த 2 ஜோடியும் வந்து காட்டுல வந்து ரிசார்ட் கெஸ்ட் ஹவுஸ் நம்பி வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க திருப்பி வந்து அவங்க அந்த அந்த கயவர் கூட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும் வேற லெவல்ல இருக்குது. அதுல ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா மியூசிக்கும் கேமராவும் இந்த படத்துல இந்த மாதிரி காடுகளை வந்து வேற மாதிரி பார்த்துருப்போம். இதுல வேற லெவல்ல இருக்குது. அதுல வந்து மியூசிக்கும் கேமராவும் அப்புறம் ஒரு கருந்தேல் அட்டைப்பூச்சி இதெல்லாம் கூட படத்துல நடிச்சிருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி மனிதர்கள் எப்படி மிருகங்களா நடந்துக்கிறாங்கிறத ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்காங்க. இதுல வந்து கண்ணில் காணும் காட்சிகளையாவும் பொய்யே, தனியா வந்து மாட்டிக்கிட்டா சிலந்தி ஒன்றை சுத்தி வலை பண்ணும், நீ தப்பிக்க முடியாதுன்ற பாட்டுலாம் வந்து வேற லெவல் பில்டப்பு. 4-5 ஆண்கள் தான் அந்த பெண்ணை ஆடைய ஒரு போராடுறாங்க முயல்றாங்கன்னா ஒரு பெண்ணும் அவனுங்களுக்கு துணையா இருப்பா. ஐயோ அவ போடுற கராத்தெல்லாம் கண்ணை விட்டுன்னு ஆகல. வேற லெவல் படம். முடிஞ்சா பாருங்க. இந்த படங்களை வந்து குறைஞ்சபட்சம் இப்போ இந்த படங்கள்லாம் தேட்டரில் கொஞ்ச நாள் ஓடிடிக்கு வந்துடும். அப்போ உங்க பிள்ளைங்களையும் பார்க்க வைங்க. ஏ சர்டிஃபிகேட்னு விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் காதலர்கள் வந்து தனிமையை தேடி தனித்தனியான இடத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு பாடமா இருக்கும் இந்த படம்.